திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற நற்சிந்தனையோடு துயில் எழுங்கள். நல்லவற்றையே பேசுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நமச்சிவாய நமச்சிவாய சொல்லி மகிழுங்கள். அருமையாக வாழ்வீர்கள். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். திருச்சிற்றம்பலம். அருமை அருமையாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலேயாம் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறையிலே திரு இன்னம்பர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, 3-4 நாட்களாக தொடர்ந்து திரு இன்னம்பர் பெருமானை வணங்கி மகிழ்கிறோம். இன்றும் அரியதொரு வாய்ப்பு 6ஆம் திருமுறை மூலமாக கிடைத்திருக்கிறது. வானத்திளந்திங்கள் கண்ணி தன்னை வளர்சடை மேல் வைத்துகந்த மைந்தர் போலும் ஒத்த வேலுடையார் போவே ஒன்றுடையார் போலும் ஒளி நீர் பூசும் ஒருவர் போலும் கானத்தின் முப்பொழுதும் தாமே போலும் தம்மில் பிறர் பெரியார் இல்லார் போலும் ஏனத்து எயிறு இளங்க பூண்டார் போலும் இன்னம்பர் தான் தோன்றீசனரே. தான் தோன்றி ஈஸ்வரன் திருநம்பரில் இருக்கக்கூடியவர் சுவாமி தான் தோன்றி ஈஸ்வரன். அந்த தான் தோன்றி ஈஸ்வரராகிய சிவபெருமானாரே வானிலே திகழக்கூடிய பிறைச்சந்திரனாகிய கண்ணியை தாம் வளரும் சடைமேலே வைத்து மகிழ்ந்த வலியவர். ஊன் பொருந்திய சூலம் ஒன்று ஏந்தியவர், கையிலே சூலம், அதில் ஊன் பொருந்தி இருக்கிறார். ஒள்ளிய திருநீற்றை பூசும் ஒருவர் அவர் நம்பெருமே. முச்சந்தி நேரங்களிலும் வழங்கப்படும் அரிக்கம் முதலியவற்றை ஏற்று அருளுபவர். தம்மினும் பெரியார் பிறர் இல்லை, யாருமே இல்லை. இவருக்கு நிகர் இவர் தான், ஒப்பார் யாருமே இல்லை. பன்றியினது கொம்பு மார்பிலே விளங்க அணிந்தவர். பன்றிங்கிறது இங்கே ஏனம் என்றார். ஏனத்து எயிறு இலங்கே. பன்றியினது கொம்பு மார்பிலே விளங்க அணிந்தவர். வானத்து திங்கள், வானத்துக்கண் உலகுவதாகிய திங்கள்னு பொருள். அந்த திங்களாகிய கண்ணி அது முடியிலே அறியக்கூடிய ஒரு மாலையாது, மாலையை ஒத்து இருக்கிறதுங்கிறார். தானம்ங்கிறது கொடை. அது சந்தியா காலங்களிலே அறிக்கையும் முதலியனை கொடுத்தலை குறித்தது. 30 சந்தியா காலங்கள், அக்காலங்களில் முதல்வராக இருந்து வழிபடுவோர் செய்யக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் ஏற்று அருளக்கூடியவர் நம்பெருமான் சிவபெருமான்.
எல்லாவற்றையும் சிவபெருமானே ஏற்றொருளுவன் என்பது என்னை என்றால் ஐயத்தை நீக்குவதற்காக. பிறர் பெரியார் இல்லர், வேற யாராவது பெரியவங்க இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க, வேற யார் பெரியாரும் யாரும் இல்லை. அதனாலே சுவாமியே ஏற்றுக்கொள்கிறார், சுவாமியே ஏற்றுக்கொள்கிறார். யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வம் ஆகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல்வினை செய்யும். ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வன் என்றார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு இன்னம்பர் சென்று அங்குள்ள எழுத்தறிந்த பெருமானை வணங்கி நம்முடைய தீவினையெல்லாம் போக்கி அப்பெருமானுடைய சன்னதியிலே அமர்ந்து இந்த ஆறாந்திருமுறையில் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் அப்பர் பெருமான். அப்படிப்பட்ட திருத்தாண்டகத்தை முழுமையாக பாடி பெருமானுடைய புகழை அருளை பெற்று புகழோடும் பலமாகவும் நலமாகவும் அனைவரும் வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.